சர்ஃப்ராஸ் கான் 4வது டெஸ்ட் போட்டியில் சரியாக ரன் குவிக்கவில்லை. அப்போது அவரை வீழ்த்த பயன்படுத்திய சுழற்பந்து வீச்சாளர் டாம் ஹார்லியை 5வது டெஸ்ட் போட்டியிலும் பயன்படுத்தினார் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். ஆனால் அவர் நினைத்ததற்கு நேர்மாறாக ஆடினார் சர்ஃப்ராஸ் கான். இந்த போட்டியில் 5ஆம் வரிசையில் களமிறங்கிய சர்ஃப்ராஸ் கான் துவக்கத்தில் மிகவும் நிதானமாக ஆடினார். ரன் குவிக்க முடியாமல் பந்தை தடுத்து ஆடினார். கடந்த போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் டாம் ஹார்லி ஓவர்களில் ரன் குவிக்க திணறிய சர்ஃப்ராஸ் கான் அவர் பந்திலேயே ஆட்டமிழுத்து இருந்தார். அந்த திட்டத்தை கையில் எடுத்தார் பென் ஸ்டோக்ஸ். ஆனால் டாம் ஹார்லி வரும் வரை நிதான ஆட்டம் ஆடிய சர்ஃப்ராஸ் கான் அதன் பின் அதிரடிக்கு மாறினார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் மின்னல் வேகத்தில் உயர்ந்தது. அதனால் பென் ஸ்டோக்ஸ் திட்டம் வீணானது. பின்னர் சர்ஃப்ராஸ் கான் 60 பந்துகளில் 56 ரன்கள் குவித்தே வெளியேறினார். இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 218 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய இந்திய அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 473 ரன்கள் குவித்துள்ளது. இங்கிலாந்து அணியை விட 255 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது இந்திய அணி.